ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் எப்போவுமே நியூஸ் அது பார்த்துட்டு இருந்தேன். என்ன மதுரையில் தான் 5 இயர்ஸாக இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு டைம் கூட வந்ததில்லை. பட் அந்த செலிப்ரேஷன் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு டைம் ஆச்சும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். இவங்க மூலியமாக தான் நான் வந்தேன். பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இங்கே வந்த ஃபீல் வந்து இட்ஸ் அவுட் ஆஃப் தி வேர்ல்டு அப்படி தான் இருந்தது. ஏன்னா நம்ம வெயிட் பண்ணி அந்த மிட் நைட்டில் எந்திரிச்சு இங்கே வந்து சாமியை பார்த்த அந்த மொமெண்ட் வந்து இட் வாஸ் லைக் அ கூஸ் பம் மொமெண்ட். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. அந்த க்ரௌடு வந்து 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 தள்ளாமல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப ஹேசல் ஃப்ரீயாக இருந்துச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூப்பர் ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. நான் தான் சொல்வேன். அதுக்குன்னு தனியாக அந்த கியூ மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த மைக்கில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வெல் ஆர்கனைஸ், நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நாங்கள் பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கே நாங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிடும். விரதம் இருந்து இந்த பௌர்ணமி குத்துக்கு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் விரதம். இந்த 15 நாள் விரதமும் நாங்கள் கடுமையான விரதம் தான் இருக்கிறோம். இருந்துட்டு இந்த அலமலையான தூக்குறதை நாங்கள் மிகப்பெரிய வரமாக தான் நினைக்கிறோம். இதை தூக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 கரக்காரவங்க சேர்ந்து தூக்கிட்டு வர்றது. அந்த 18 கரக்காரவங்களும் ஒவ்வொரு இடமும் மாற்றி மாற்றி தூக்கிட்டு வந்து அவங்களுடைய வலிகளை பொறுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தவங்க தோல்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வலிகளும் அந்த வீக்கமும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வலிகளையும் மீறி தூக்கிட்டு வரோம்னா இந்த அலமலை எங்களுக்கு கொடுத்த ஒரு வாரம் அதை மீறி நாங்கள் தூக்கிட்டு வரோம். இது கிடைச்சது மிகப்பெரிய சிறப்பு எங்களுக்கு. மதுரையில் பிறந்தது மிக சிறப்பு. அதாவது வலிகளை விட அதை தூக்கிட்டு வரோன்ற பெருமையாக தான் இருக்கு எங்களுக்கு. அந்த வலிகள் ரொம்ப இருக்கும். ஆனால் அந்த பாட்டு சவுண்டும் இந்த மக்களுடைய ஆரவாரம் இந்த உற்சாகத்தை பார்க்கும்போது இன்னமும் தூக்கலாம்டா அப்படின்ற அளவுக்கு இருக்கு எங்களுக்கு. அழகரை பார்க்க 2வது ட்ரிப் வந்திருக்கேன். காலம்பரையிலே வந்து நிற்கிறேன், கால் வலி. ஆனால் அழகரை பார்த்தோன்னே எல்லாமே மாயமாக மறைஞ்சு போச்சு. அவரை பார்த்தோன்னே ஒரு பூரிப்பு, எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்கு சார். அதனால வருஷந்தோறும் வந்து பார்க்கணுங்கிறது ஆசை. அது அழகர் தான் அதுக்கு வேண்டியதை செய்யணும். நாங்கள் கடலூர் மாவட்டத்திலேருந்து இது கள்ளழகர் திருவிழா பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்தோம். ஆனால் ரொம்ப சந்தோஷமா பார்த்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வாய்ப்பு இனியும் கிடைக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். 5 வருஷமா நான் பிறந்ததுலேருந்து பார்க்குறேன். இங்கே 5 வருஷமா வரேன். அது ஒரு தனி வைப். நல்லா இப்போ அந்த டைம் மட்டும் ஒரு மாதிரி ஹெவி வைப் ஆயிரும். எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். எமோஷனலா ஃபீல் ஆகும். நல்லா இருக்கும். இன்னும் ரெயின்லாம் விழுகிறப்ப இன்னும் சூப்பரா இருக்கும். இப்பதான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும். அது வைப் ஆகும். ஒரு மாதிரி அதை போட்டாலே ஒரு மாதிரி எமோஷனலா ஆகும். எல்லாமே நல்லா இருக்கும். அது ஆக்சுவலி நான் வந்து மதுரைக்கார பொண்ணு தான். நான் வந்து இப்போ வந்து சென்னையில் செட்டில் ஆயிட்டேன். ஆனால் திரும்ப பேக் டு தி டேஸ்க்கு வந்த மாதிரி இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. அழகரோட ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு. இந்த மொமெண்ட் வந்து லைஃப்ல மறக்கவே முடியாது. வேற லெவல் மொமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். என்னதான் ஃபெஸ்டிவல்ஸ் வந்தாலும் இந்த சித்திரை திருவிழான்றது வேர்ல்டு வைட்லேயே ரொம்ப ரொம்ப பேசப்படுது. ஆனால் இது இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து யாராலையும் வந்து என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப லைஃப்பில் மறக்க முடியாத மொமெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. வேற லெவல். தேங்க்யூ. அழகரை பார்க்கறது, குளுக்கிறது, இந்த பசங்க ஆடுறது எல்லாம் ஜாலியாக இருக்கும். அது வார்த்தையால சொல்ல முடியாதுல்ல. அது பார்க்கணும்ப்பா, தெரியும். இந்த திருவிழா வந்து மிகவும் சீரிய சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. சித்திரை திருவிழானாலே மதுரையின் வைப்பு தான். அதுல இந்த வராறு அழகர் பாட்டை போட்டா மக்கள் அனைவரும் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு உத்வேகத்தை பூரா முழுசா காட்டக்கூடிய ஒரு வைபவம் இது. இந்த ஒரு வாரமும் இந்த திருவிழா, இந்த சித்திரை அப்படின்னாலே மதுரை மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்க ஊர் எல்லாம் அதிர அளவுக்கு மக்கள் வைபா இருக்காங்க. மகிழ்ச்சியா இருக்கு இங்க வந்து விழாவில் கலந்துகிட்டு.